Hello guys, welcome back to Raja Tech channel. இந்த ஒரு வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா அதாவது YouTubeல குறிப்பிட்ட வந்து ஒரு சேனல் வந்து இப்ப இருக்குதுனா அந்த ஒரு சேனல் 4000 வாட்சர்ஸை கம்ப்ளீட் பண்ணாமலோ இல்ல 1000 சப்ஸ்கிரைபர்ஸை கம்ப்ளீட் பண்ணாமலோ இருக்குன்னு சொன்னா கண்டிப்பா அந்த சேனல் வந்து மானிடைசேஷன் எனேபிள் பண்ண முடியாது. YouTubeனுடைய பாலிசிக்கு தகுந்த மாதிரி பார்த்தா அதாவது YouTubeல 4000 வாட்சர்ஸ் and 1000 சப்ஸ்கிரைபர்ஸை கம்ப்ளீட் பண்ணாதான் நமக்கு அந்த மானிடைசேஷன் அப்படிங்கற ஒன்னு எனேபிள் ஆகும். அதுக்கு அடுத்து தான் நம்ம ஏர்ன் பண்ண முடியும் அப்படினு சொல்லலாம். சோ அத தவிர்த்து நிறைய சேனல்ஸ்ல as a viewer-ஆ பார்க்கிறது as a viewer-ஆ நம்ம பார்க்கோம் அப்படினு சொன்னா ஒரு வீடியோவை அட்வர்டைஸ்மென்ட் பெருசா நம்ம கண்டுக்கிட போறது இல்ல. பட் ஒரு கிரியேட்டரா பாக்கும்போது ஒரு சின்ன சேனலா இருக்கு, அந்த ஒரு சேனல்ல வந்து நமக்கு வந்து அட்வர்டைஸ்மென்ட்ஸ் அப்படிங்கற ஒன்னு ஷோ ஆகும்போது அதுல 4000 வாட்சர்ஸ் இல்ல வந்து அவங்க வந்து எப்படி ரீச் பண்ணிருந்தாங்க, இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் எதுவுமே இல்லையே அவங்க சேனல்ல, அந்த மாதிரி இருக்கும். சோ இதுக்கு காரணம் என்ன அப்படிங்கறத இந்த ஒரு வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனல்ல பிடிச்சிருந்தது இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி மறக்காம ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அந்த மாதிரி எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். கைஸ் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ கைஸ் ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. அதாவது யூடியூப் பாலிசியை பொறுத்த வரைக்கும் யூடியூப்ல நீங்க ப்ராப்பரா ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு சொன்னா இந்த 4000 வாட்ச் ஹவர்ஸ் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இதுதான் பேசிக்கான மானிடைசேஷனுக்கான ரெக்யர்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அதை தவிர்த்து இருக்கலாம் இந்த MCN மாதிரியான மல்டி சேனல் நெட்வொர்க் மூலியமா தேர்ட் பார்ட்டி மூலியமா நம்ம வந்து ஏர்ன் பண்றது யூடியூப்ல ஏர்ன் பண்றதுக்கான ஆப்ஷனும் இருக்குது. பட் அதுல நிறைய ரெஸ்ட்ரிக்ஷனும் இருக்குது, அதையும் தெரிஞ்சுக்கோங்க. அது மாதிரி இருந்தாலும் கூட அதை தவிர்த்து வந்து நம்மளால ஏர்ன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா யூடியூப்ல எந்த விதத்திலையும் இந்த ஒரு ரெக்யர்மெண்ட்டை தாண்டாம ஒரு சேனல் ஏர்ன் பண்ண முடியாது. பட் நிறைய சேனல்ல எனக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் ஷோ ஆகுது, அதாவது 1000 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணாம இருக்காங்க, வியூஸும் ரொம்ப கம்மியா இருக்குது, அந்த மாதிரி சேனல்ஸ்லாம் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எப்படி ஷோ ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா காப்பிரைட் கிளைம் அப்படின்னு சொல்லலாம். காப்பிரைட் கிளைம் அப்படிங்கிறது முன்ன இருந்து இப்போ வரைக்கும் யூடியூப்ல ஒரே மாதிரி தான் செயல்பட்டு இருக்கு. அந்த காப்பிரைட் கிளைம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா குறிப்பிட்ட அந்த மானிடைசேஷன் எனேபிள் ஆன கிரியேட்டர், அது மானிடைசேஷன் எனேபிள் ஆகாம இருந்த கிரியேட்டரா இருந்தாலும் சரி, ஜஸ்ட் அந்த காப்பிரைட்டான விஷயங்கள் அந்த சாங்ஸை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்துல பொறுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் ஷோ ஆகுது அப்படின்னு சொல்லலாம். அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எந்த விதத்திலையும் உங்களுக்கு நீங்க மானிடைசேஷன் எனேபிள் பண்ணியிருந்தாலும் பண்ணாட்டாலும் உங்களுக்கு அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்க்கான ஏர்னிங்ஸ் வந்து வர போறது இல்லை. அந்த ஒரு வீடியோக்கான ஏர்னிங்ஸும் உங்களுக்கு வராது. ஜஸ்ட் அந்த நீங்க யூஸ் பண்ணீங்க பாத்தீங்களா அந்த ஒரு சாங் பேக்ரவுண்ட்ல அந்த ஒரு காப்பிரைட் கிளைம் வந்து மியூசிக் ஓனருக்கு வந்து அந்த ஒரு ஏர்னிங்ஸ் வந்து போகும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா முன்ன இருந்து இப்போ வரைக்கும் யூடியூப்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இது நிறைய பேருக்கு தெரியாம இருக்குது. ஸோ இதை நினைச்சுக்கிட்டு நிறைய பேர் வந்து ஒரு கிரியேட்டரா பார்க்கும்போது இந்த மாதிரி வந்து மேக்ஸிமம் அவங்களும் ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா, அவங்க எப்படி ஏர்ன் பண்றாங்க, ஜஸ்ட் வந்து அவங்ககிட்ட 4000 வாட்சர்ஸ் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் எதுவுமே இல்லையே, எப்படி ஏர்ன் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி டவுட் எல்லாமே பேசியா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி குறிப்பிட்டு வந்து இது மேக்ஸிமம் எதுல வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மேக் பண்ணுவாங்க பாத்தீங்களா. வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொன்னாலே ஃபுல்லா காப்பிரைட் தான் இருக்கும். அதாவது காப்பிரைட் திங்ஸ் தான் அவங்க வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த ஒரு விதத்துல காப்பிரைட் சாங்ஸ் யூஸ் பண்ணும்போது மேக்ஸிமம் வந்து அதுல அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒன்று ஷோ ஆகுது. இந்த காப்பிரைட்டை தவிர்த்து 4000 வாட்சர்ஸோ 1000 சப்ஸ்கிரைபர்ஸோ கம்ப்ளீட் பண்ணாம ஒரு வீடியோல அட்வர்டைஸ்மெண்ட் ஷோ ஆகுது அப்படின்னு சொன்னா அதை கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. இது வரைக்கும் நான் எந்த ஒரு வீடியோவையும் அந்த மாதிரி பார்க்கல. ஒருவேளை அந்த மாதிரி 200 சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லைனா ஒரு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு பிலோவா இருந்த சேனல்ல உங்களுக்கு வந்து காப்பிரைட் கிளைமும் இல்லாத ஒரு வீடியோல அட்வர்டைஸ்மெண்ட் ஷோ ஆனிச்சு அப்படின்னு சொன்னா மறக்காம எனக்கு மெயில் பண்ணிருங்க. அதே மாதிரி இந்த சினிமா சாங்ஸை யூஸ் பண்ணி நிறைய பேர் யூடியூப்ல டான்ஸ் வீடியோ மேக் பண்ணி அப்லோட் பண்றாங்க. அந்த மாதிரி பண்றவங்களுக்கும் இதே மாதிரி தான், அதாவது அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்து என்னதான் ஷோ ஆனாலும் அவங்களுக்கு குறிப்பிட்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு வீடியோல ஏர்னிங்ஸ் அப்படிங்கிற ஒன்று சுத்தமா இருக்காது இந்த காப்பிரைட் கிளைம் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால. அது மட்டும் இல்லாம அவங்க என்னதான் அந்த மானிடைசேஷனுக்கான ரெக்யர்மெண்ட்டை தாண்டல அப்படின்னு சொன்னாலும் குறிப்பிட்ட அந்த ஒரு சாங்ஸை யூஸ் பண்ணியிருக்கிறதால அந்த ஒரு காப்பிரைட் ஓனருக்கு வந்து அந்த ஒரு ஏர்னிங்ஸ் வந்து போகும். ஸோ கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வரைக்கும் யூடியூப்ல அந்த டேர்ம்ஸ் ஆஃப் சர்வீஸை வந்து இன்னும் அவங்க வந்து அப்டேட் பண்ணல எந்த ஒரு விதத்திலையும். ஜஸ்ட் வந்து இந்த காப்பிரைட் கிளைம் வந்து வீடியோஸ் எல்லாமே மானிடைசேஷன் எனேபிள் ஆகாத கிரியேட்டரா இருந்தாலும் சரி, மானிடைசேஷன் எனேபிள் ஆன கிரியேட்டரா இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து ஒரே மாதிரி தான் செயல்படுது. யூடியூப் வந்து ஒரு பாலிசி விட்டுருந்தாங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய டேர்ம்ஸ் ஆஃப் சர்வீஸ்ல போன வருஷம் நம்ம ஒரு அப்டேட் கொடுத்துருந்தோம். போன வருஷம் வந்து இந்த மாதிரி 2021 வந்து மிடில், அதாவது 2021 மிடில் இயர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்து எல்லா சேனலுக்குமே ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் இந்த ஒரு அப்டேட்டை எதுக்காக இப்போ நான் சொல்றேன்னா இந்த ஒரு அப்டேட் இன்னும் வந்து பாத்தீங்கன்னா நடைமுறைக்கு வந்ததான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வரல. யூடியூப்பும் அதை அஃபிஷியலா இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வரைக்கும் அந்த மாதிரியான எந்த விஷயங்களும் எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொன்னா மறக்காம எனக்கு வந்து மெயில் பண்ணுங்க ஸ்கிரீன்ஷாட்டோட, நான் அதை செக் பண்ணி பார்க்குறேன்.
கைஸ் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்னுடைய இந்த டேர்ம்ஸ் ஆஃப் சர்வீஸில் வந்திருந்த அப்டேட், அதாவது பொதுவாக வந்து அந்த ஒரு அப்டேட் வந்தது வந்து போன வருஷம் நவம்பர் மந்த்துக்கிட்ட வந்தது. அந்த அப்டேட்டை தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இப்போ ஸ்க்ரீனில். இந்த மாதிரி வந்துச்சு. இந்த அப்டேட்டை கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், அதாவது 2021 வந்து உங்களுக்கு மிடில் இயரில், அதாவது மிடில் இயர்லன்னு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. அவங்க எக்ஸாக்டாக இந்த நேரம்னு சொல்லலை. மிடில் இயரில் ஃபியூ மந்தில் ஒரு ஏப்ரல், மே, ஜூன் இந்த மாதிரி மிடில் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இந்த ஒரு அப்டேட்டை வந்து லான்ச் பண்ண சான்சஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ வரைக்கும் அதாவது அந்த அப்டேட் வந்ததுலேருந்து சொன்ன விஷயம், அது யுனைடெட் ஸ்டேட்ஸில் வந்து லான்ச் ஆயிருச்சு. மற்றபடி மற்ற கண்ட்ரிஸ் எல்லாத்துக்குமே வந்து அந்த மாதிரி லான்ச் ஆயிரும் மிடில் இயரில் 2021 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இது ஒரு பாசிபிலிட்டி. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒன்று இந்த அந்த மானிட்டைசேஷனுக்கான ரெக்யூர்மெண்ட் அந்த 4000 வாட்சர்ஸ் அண்ட் 1000 சப்ஸ்கிரைபர்ஸை கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்கிற யூடியூப் கிரியேட்டர்ஸ் எல்லாருக்குமே வராமல், அதாவது அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒன் ஆஃப் த ரீசனாக இது இருக்கலாம். பட் இது வந்து இன்னும் லான்ச் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி யூடியூப் தரப்பில் அஃபிஷியலாக இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல. ஸோ அது மட்டும் தான் ஒரே ஒரு காரணம். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து லான்ச் ஆகலை அப்படிங்கிறதுக்கு. யூடியூப் தரப்பில் கண்டிப்பாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் பிரச்சனையே கிடையாது. இப்போ வரைக்கும் கன்ஃபார்ம் பண்ணல. அதாவது யூடியூப்பில் மானிட்டைசேஷன் இனேபிள் ஆன அதே மாதிரி இனேபிள் ஆகாத எல்லா கிரியேட்டருக்குமே வந்து பொதுவாக வந்து மானிட்டைசேஷன் இனேபிள் ஆகலைனாலும் உங்களுக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒன்று தொடர்ந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதனால் யூடியூப்க்கு வந்து நல்ல லாபம் இருக்கும். பட் கிரியேட்டர்ஸ்க்கு கொஞ்சம் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கம்மியாகிறதுக்கு ப்ராப்ளம் இருக்கலாம். ஸோ இதுதான் இதில் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒன்று மிடில் இயரில் உங்களுக்கு வந்து ஷோ ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி யூடியூப் ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த காப்பிரைட் கிளைம் அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் இருக்குது பார்த்தீங்களா. இதில் வந்து காப்பிரைட் கிளைம் அப்படிங்கிற இந்த ஒரு பிரச்சனை முந்தியிலேருந்தே இருக்குது. அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய ஒரே விஷயம், இந்த மானிட்டைசேஷனில் வந்து இந்த மாதிரி இன்எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி எனக்கு காட்டுது. அதே மாதிரி யூடியூப்பில் மானிட்டைசேஷன் இனேபிளான கிரியேட்டராக இருந்தாலும் கூட அவங்களுக்கு வந்து மானிட்டைஸ் ஆகாது அந்த ஒரு வீடியோ. ஏன்னா காப்பிரைட் கிளைம் அப்படிங்கிறவனு வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து அந்த ஒரு வீடியோ வந்து மானிட்டைசேஷனுக்கு தகுதியானது கிடையாது. ஆனால் அந்த ஒரு பேக்ரவுண்டில் மியூசிக் யூஸ் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு கிரியேட்டருக்கான அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறவனு அந்த ஒரு வீடியோவில் வரும். அதனால் அந்த ஒரு மியூசிக் கிரியேட்டருக்கு வந்து அது வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸாக இருக்கும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா நார்மல் கிரியேட்டர் அதிலிருந்து அந்த ஒரு வீடியோ மேக் பண்ண கிரியேட்டருக்கு அது வந்து ஏர்ன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது மட்டும் தான் ரீசன். இந்த 2 விஷயங்கள் மெயினாக இருக்குது. பட் அந்த அப்டேட் வந்து அந்த யூடியூப்பில் டேர்ம்ஸ் ஆஃப் சர்வீஸ் வந்து இன்னும் அப்டேட் ஆகலை. மேபி அப்டேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் கன்ஃபார்மாக அதுக்கு டெஃபினட்டாக ஒரு வீடியோ மேக் பண்ணலாம். அதே மாதிரி இன்னொன்று இந்த காப்பிரைட் கிளைம் அப்படிங்கிற ஒரு விஷயம், இந்த காப்பிரைட் கிளைம்ங்கிற விஷயமும் கண்டிப்பாக வந்து இப்போ வரைக்கும் இந்த மானிட்டைசேஷன் இனேபிள் ஆகாத கிரியேட்டர்ஸ்க்கு கூட அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒன்று ப்ளே ஆகுது. மேக்ஸிமம் நிறைய ப்ளே ஆகாது, கொஞ்சம் கம்மியாக தான் ப்ளே ஆகிட்டு இருக்கு. பட் ப்ளே ஆகிறதுக்கு மெயினான ரீசன் இது. இந்த மாதிரி 2 பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த மெயினாக தெரிஞ்சுக்கோங்க. இது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஒரு வீடியோவில் தான் கைஸ், இந்த ஒரு வீடியோ வந்து இதுக்காக தான் மேக் பண்ணேன். இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கேள்வி மட்டும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் எழுதி பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ அதை பற்றி போடுங்க ப்ரோ அப்படிங்கிற மாதிரி தாட்ஸ் ஏதாவதுனாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபைனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி மறக்காம ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அந்த மாதிரியான எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கைஸ். அண்ட் இன்ஸ்டா, ஃபேஸ்புக், ட்விட்டர் எல்லாத்துலேயுமே ராஜதுரை அஃபிஷியல் அப்படிங்கிறத என்னோட ஐடி. எல்லா ஐடியினுடைய லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் கைஸ் இந்த ஒரு வீடியோ. பார்த்துக்கு ரொம்ப நன்றி. பை, see you. நெக்ஸ்ட் நல்ல வீடியோ சந்திப்போம்.